திடீர்னு இடமாறுதல் பண்ணதுனால எங்களால் வந்து சரியாக ஆர்கனைஸ் பண்ண முடியல. அதாவது ஆர்கனைஸ் பண்ணோம். நேற்று தான் வந்து இடம் வந்து இந்த இடம் நேற்று மாலை தான் வந்து உறுதி செய்யப்பட்டுச்சு. அதனால தான் நோக்க உரை நிகழ்வை பற்றி நோக்கம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே தன்னுடைய வாழ்நாள் முழுதும் அரசியல் அனுபவத்தை பெற்ற நிறைய பேர் வந்திருப்பீங்க. நாங்கள் இப்போ தான் எடுத்து முன்னாடி வச்சுருக்குறோம். என்ன நடக்குது அப்படிங்கிறத உற்று நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் நிறைய பேர்த்துக்கு வந்து சரியான புரிதல் இல்லாமல் இருக்கலாம். எது சரி எது தவறு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்மளை சுற்றி நடந்துகிட்டு இருக்கோம். நம்மளால் வந்து அதை ரியலைஸ் பண்ண முடியாமல் இருக்கும். ஸோ அதை பற்றி உங்களுடைய கேள்விகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்கள் வந்து இங்கே வந்து கேட்டு தெளிவுபட்டுக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான தலைப்புகள் கொடுத்துருக்குறோம். நீங்கள் இப்போ வந்து சோசியல் மீடியாவை நம்ம போயிட்டோம்னாவே ரெண்டு விஷயங்கள் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அது என்ன, சனாதனம், திராவிட மாடல், தமிழ் தேசியம், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி ஓடிக்கிட்டே இருக்குது. எது தமிழ் தேசியம்னு தெரியாது, எதை பற்றி நம்ம பேசுகிறாங்க, எதுக்கு எப்படி பேசுகிறாங்க, ஒவ்வொருத்தரும் தமிழ் தேசியத்தை எப்படி அணுகுறாங்க, அதுக்கப்புறம் திராவிடம்னா என்னங்கிறது தெரியாமல் ஒவ்வொருத்தர்லேருந்து ஒவ்வொரு கருத்துக்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதை பற்றி ஒரு தெளிவான புரிதல் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்களிடத்தில் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தில் தான். அது மட்டும் இல்லாமல் வாக்களிப்பது மட்டுமே நம்ம கடமையாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறத தாண்டி பொதுமக்கள் எல்லாருமே வந்து அரசியலில் பங்கெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி. அது சாத்தியமானு எங்களுக்கு தெரியாது. இது மாதிரி நிறைய பேர் நிறைய அமைப்புகள் முயற்சி எடுத்து முன்னெடுத்து போயிருக்கலாம். நாங்களும் அதே மாதிரி ஒரு முயற்சி எடுத்துருக்கிறோம். கிராம பகுதிகளில் இன்னும் நம்ம நிறைய விஷயங்களை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். நம்ம சுற்றி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நிறைய பேர் வந்து இப்போலாம் யார் சாதி பார்க்குறா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து சும்மா பேச்சுக்கு மட்டும்தான் இருக்கும். நகர்ப்புறங்களில் வேணால் ஒரு 50% அது குறைவாக இருக்கலாம். ஆனால் இன்னும் கிராமப்புறங்களில் அது வந்து தலை தோங்கி இருக்குது, கொடிகட்டி பறந்துக்கிட்டு இருக்குது. அதுவும் வந்து எப்படின்னா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, நல்ல பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. விதவிதமாக வந்து அது நம்ம மக்கள் மத்தியில் வந்து அப்ளை பண்ணி செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது நமக்கு தெரியாது, மறைமுகமாக நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு தெரியறதில்லை. ஸோ அதை பற்றி ஒரு தெளிவான புரிதல் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு நிகழ்ச்சியை முன்னெடுத்துருக்கிறோம். இதே மாதிரி அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை முன்னெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சி இருக்குது. அதுவும் கிராம பகுதிகளில் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி இருக்குது. ஸோ தொடர்ந்து நீங்கள் இதில் பயணிக்கலாம். உங்களுக்குரிய சந்தேகங்களை பேச்சாளர்கள்ட்டையும் அரசியல் தெளிவான விளக்கம் கொடுக்கக்கூடிய அமைப்பு தோழர்கள்ட்டையும் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கடைசி 10 நிமிடம் உங்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படும். உங்களுடைய கேள்விகளை குறித்து வைத்துக்கோங்க. அடுத்து நம்ம பேசிக்கலாம். ரொம்ப நன்றி.